நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலில் நீங்கள் ஈஸியாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டடி பிளான் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிளாக் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக்கான டுட்டோரியல் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் போய் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்ரோ கருணாகரன் அப்படின்னு டைப் பண்ணாலே நம்மளோட பிளாக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் மெட்ரோ கருணாகரன் மேத்தமேட்டிக்ஸ் டிஎன் சிலபஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது தான் நம்மளோட ஒஃபிஷியலான பேஜ். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுற போஸ்ட் தான் வந்து காட்டும். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு வந்து இப்போது கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேபிள் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது இல்லையா? இந்த காலமில் 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்துட்டு உங்களோட கொஷின் பேப்பர்ஸ், அப்புறம் ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ், நம்மள அப்லோட் பண்ணியிருக்க 1 மார்க் ப்ராக்டிஸ் ஷீட்ஸு, குவிஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இந்த லேபிள் செக்ஷனில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ குவார்டர்லி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குது அப்படின்றதுனால 12th குவார்டர்லி மாடல் கொஷின் பேப்பர் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இது ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நிறையா ஓல்ட் கொஷின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ், இப்போ நீங்கள் குவார்டர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு போஸ்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். நான் யூடியூப்பில் பார்த்தேன், நீங்கள் இந்த மாதிரி பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்களால் பிடிஎஃப் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இப்போது ஒரு பிடிஎஃப் இருக்குது, இதில் வந்துட்டு நீங்கள் பாப் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இதுவே நாங்கள் ஃபோட்டோஸாக அப்லோட் பண்ணியிருக்கிறது அதெல்லாம் வந்துட்டு உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் நம்ம பிளாக் பேஜ்லேருந்து தான் படிச்சாகணும். பட் நாங்கள் நிறைய பிடிஎஃப்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு வந்து இப்போ உடனே மண்டே எக்ஸாம் வருது அப்படின்றதுனால நீங்கள் வந்து 1 மார்க் வந்து உங்களுக்கு வால்யூம் 1 ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா 12th வால்யூம் 1 மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பொதுவாக எப்படி வந்து 1 மார்க்ஸ் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ 10th 1 மார்க் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ கைண்ட்லி கிளிக் ஆன் த ஹைலைட்டட் வேர்ட்ஸ் டு ஆட்டோமேட்டிக்லி கெட் இன் டு த லிங்க். அதாச்சும் இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி உங்களோட ஸ்கோர்ஸை வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இது 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் இன்க்ளூடிங் பிஸ்னஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளாக் பேஜில் வந்து இப்போ நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து டக்குன்னு ஏதோ என்னென்ன சார் அப்லோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சர்ச் திஸ் பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்து 10th அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டும். இப்போ 10th 1 மார்க் குவிஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? இப்போ வந்து 12th அப்படின்னாக்கா நீங்கள் 12th ப்ரெஸ் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு சார் கோல்டன் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதாச்சும் 3 மார்க்ஸ் தனியாக, 2 மார்க்ஸ் தனியாக, 5 மார்க்ஸ் தனியாக அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அதில் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா 12th குவார்டர்லி கோல்டன் 2, 3 and 5 மார்க்ஸ் 3மே இன்க்ளூசிவாக இந்த ஒரே போஸ்ட்டில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். போத் இமேஜஸாகவும் இருக்குது, பிடிஎஃபாகவும் இருக்குது. நீங்கள் இதுலேயும் வந்து போய் பாப் அவுட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் வெறும் ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக கமெண்ட் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ தட் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னதுன்னு சொல்லிட்டு. இதை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது லேப்டாப் வெர்ஷன். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசாக தெரியாது, பட் கொஞ்சம் குட்டியாக தெரியும். நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஃபோன்லேயும் நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.